நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஒரு மாநில அமைச்சர் ரகுபதி எதுக்கு பதறாரு? செந்தில் பாலாஜியை பழி வாங்குவதற்காக சிபிஐ அழைக்குதுன்னு ஏன் சொல்றாரு? அப்போ முடிவாய் போச்சா? சிபிஐ இவரை உள்ள அனுப்ப போறாங்க இந்த கேஸ்லன்னு முதல்ல விட்டு போட்டுறீங்களா பழி வாங்குறதுக்காகன்னு? அந்த பசங்க போனை தூக்கி போட்டுக்கணும், இப்படி பிடிக்கிறாங்க. ஸ்டாலின் இப்படி குனிஞ்சு போனை பாக்குறாரு. இவர் தான் நம்ம சிஎம். யார் இன்ட்ரோடியூஸ் பண்றது பாரு, இவர் தான் நம்ம சிஎம். ஒரு நம்மால ஏதோ சொல்ல போறாரு, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, பாவம். அவரை போய் கேட்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்னா. இப்போ இறங்கி என்னங்க விஜய் தனி விமானத்துல போறாருங்க. மக்கள் வரி பணத்துல போல, கொள்ளையடிச்ச பணத்துல போல, உழைத்து சம்பாதித்துல காசுல போறார். தான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு கட்சி நடத்துறார். திரள் நிதி திரட்டல. விஜய் நிதியை கேட்டா அவர்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டை வாரி கொட்டுவான். புரியுதுங்களா? அவரு கேட்கலையா? அவர் சம்பாதிச்சு வச்சு அவருடைய சொந்த பணத்தை செலவழிக்கிறார். சரிங்களா? இவனுங்களுக்கு பணம் தேவை, சீட்டு மட்டும் இல்ல, நோட்டு தேவை. சும்மா இவன் கூட்டணி அவன் கூட்டணி. அதாவது கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர் தான். ஆனால் வெற்றி பெற்றது பஞ்ச பாண்டவர்கள் தான். புரியுதுங்களா? எவ்வளவு பேர் கூட இருக்கிறான்றது முக்கியம் கிடையாது. இவரோட மக்கள் இருக்கிறாங்க. அது ஊழக்கண்ணில் பார்த்தா தெரியாது. புரியுதுங்களா? ஞான கண்ணில் பார்க்கணும். கோடிக்கணக்கான மக்கள் இவர் பின்னால் அணிவகுத்து நிற்கிறான். அதுக்கு தான் இவன் பூரா ஆடி போயிருக்கிறான். நாடுதான் நாசமா போகுது. அந்த போலீஸ்காருக்கு அந்த ஏடிஆர் அது தெரியுதாவில் பெரிய சிங்கம் போட சூர்யா நினைப்பு வருது. போய் துரசிங்கம் மாதிரி நடுவில் நின்று அந்த காரை மடக்கி இருக்கிறார். அவன் அவரை காரோட வச்சு தூக்கிட்டான். அந்த கார் முன்னாடி அந்த பேனட், அது அந்த கால் ஒடிஞ்சு போச்சு. அவருக்கு பேனட்ல தொங்கிக்கின்னு 4 கிலோமீட்டர் போறாருங்க. மீதி போலீஸ் எல்லாம் ஏட்டியா ஏட்டியா நீ பூட்டியான்னு பின்னாடியே ஓடுறான். மீதி போலீஸ் ஏட்டியா ஏட்டியான்னு கத்திக்கிட்டு டே இறக்கி விடுறான். இவரு கத்துறாரு, டே தெரியாத காரை படிக்கிட்டா இறக்கி விட்டுறா பாவி, உனக்கு புண்ணியமா போவோம். இவர் கத்துறாரு. அந்த போட்டோவை பார்த்தாலே நமக்கு சிரிச்சு. அப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் போய் பப்ளிக் அந்த காரை மடக்கி இருக்கிறாங்க. சார் இறங்கி கால் ஒடிஞ்சு போச்சு, ஏட்டையா தொங்கிட்டு போகுது, உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு? என் பொண்டாட்டி புள்ளிகளா என் கண்ணுக்கு தெரிஞ்சதுடா. ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று நம்ம பார்த்தோன்னா விஜய் அவர்கள் டெல்லி போயிருந்திருக்காரு. நம்ம சிபிஐ விசாரணை, கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு சிபிஐ விசாரணை போயிருக்காரு. ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா இது 2 தடவை போயிருக்காரு, இது 3ஆவது தடவையாக இப்போ போயிருக்காரு. இதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் எதுவும் பேசாமல் வந்திருக்காரு. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த கார் மேலே ஏறி நின்று இந்த கை அசைவு எல்லாமே செஞ்சுட்டு ஒரு மகிழ்ச்சியாகவே வெளில வந்திருக்காரு. இது எதற்கான இந்த ஒரு செய்கையை நம்ம பார்க்கலாம்? கூட்டணி இல்லை, இங்கே சுமூகமாக எல்லாம் முடிஞ்சிருச்சுன்றதை நம்ம பார்க்கலாமா? இதை எப்படி பார்க்கலாம் சார்? முதல்ல இல்லை, ஒரு தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. அப்போ ஆமாம், தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. வெளியில் வராரு, எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. உற்சாகமாக வெளியில் வராரு, களத்துக்கு வர போகிறார். இந்தியாவின் தலைநகரான டெல்லியிலிருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னை நோக்கி சேஞ்சாஜி கோட்டைக்கு போகிறதுக்காக வராரு. ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார். அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தது இந்த தேர்தல் தேதியை தான். ஏன்னா இங்கே ரொம்ப நெருக்கடி, இந்த எஸ்ஓபி 1008 பிரச்சனை, இவர் கட்சியை மட்டுமே நெருக்கடி பண்ணுறது, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் எந்த நெருக்கடியும் கிடையாது, இவரை மட்டுமே கார்னர் பண்ணி தொல்லை கொடுக்குறது, இதெல்லாம் இப்போ தேர்தல் அறிக்கவே இப்போ தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோலுக்கு எல்லாமே போகும்போது இது போன்ற நெருக்கடிகள் அவருக்கு இருக்காது. அவர் போய் இனிமேல் போட்டு மக்களை ஃப்ரீயாக சந்திக்கலாம். அவர் சந்தா போகலாம், தெருவா போகலாம், ஊராக போகலாம், மக்களை நேரடியாக சந்திக்கலாம். ஒரு உற்சாகம், இதைத்தானே எதிர்பார்த்தது. ஒரு உற்சாகம், அந்த உற்சாகத்தில் வெளியே வராரு. மற்றபடி சிபிஐ வழக்குக்கு போகிறது வர்றது அவர் எப்பவுமே அதை பற்றி கேஷுவல் பண்ணல. ஏற்கனவே போனார், ஒரு 5 மணி நேரம் பேசினாருன்னாங்க, ஒரு 7 மணி நேரம் விசாரணைன்னாங்க. இந்த முறை போனார் 7 மணி நேரம் விசாரணை. இவர் அங்கே வச்சு பிஜேபி பேசுதுன்னு சொன்னாங்க. என்டிஏ கூட்டணிக்கு வரப்போறாரு, அதுக்காக தான் பேசுறாங்க. 99% முடிஞ்சிடுச்சுன்னாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஒரு நெருக்கடினாங்க. நான் பல முறை தான் இப்போ சொல்லுவேன், இந்த நெருக்கடிக்கெல்லாம் 5 பவர் வரல. இது போன்ற பிரச்சனைகள்லாம் வரும்ன்றதை அவர் கணிச்சிருப்பாரு. ஒரு சினிமா படம் எடுக்கிறதுக்கே கணிச்சவர். ஒரு ப்ரொடியூசர் கேட்டப்போ என்னுடைய படத்துக்கு ஆல்ரெடி தொல்லை கொடுக்குறாங்க, நான் ஒரு அரசியல் கட்சியை துவைக்கிட்டேன், அப்போ இனி அதை விட அதிகமாக தானே தொல்லை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பரவாயில்லன்னா அந்த ப்ரொடியூசர் ஜனநாயகன் படத்தை எடுத்தார். இதையே கணிச்சவர் இதையெல்லாம் கணிக்க தவறுவாரா?
ஆக இந்த நெருக்கடிக்கெல்லாம் அவர் அஞ்சரவர் கிடையாதுன்றது அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு முறை போகும் கருப்பு சட்டை போட்டுன்னு போறாரு. கருப்பு சட்டைன்றது வர பெரியாரின் சட்டை, பெரியாரின் சட்டை. பகுத்தறிவு பகலவன் வெந்தாடி வந்த தந்தை பெரியாரின் சட்டையை போட்டுக்கொண்டு நான் பெரியாரின் மாணவன், பெரியாரின் பேரன், பெரியாரின் பாசறையை பின்பற்றுபவன், என்னுடைய கொள்கை தலைவராக நான் பெரியாரை ஏற்றிருக்கிறேன் அப்படின்னு அழகா டெல்லி பட்டணத்துக்கு போயிட்டு திரும்பி வராரு. நீ மீண்டும் இப்ப கூப்பிடு, அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு தேர்தல் வேலை இருக்குது, என்னால டெல்லிக்கு வர முடியல, என் சூழ்நிலையை புரிஞ்சுங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லல, சென்னையில வை, சென்னையில கூட பேசு, சென்னை காடிங்க, சென்னையில வரேன், என் மடியில கனம் இல்லை. இப்போ செந்தில் பாலாஜி பதற மாதிரி பதறினாரா? இல்ல. செந்தில் பாலாஜி எப்படி பதறினாரு? நான் ஒரு தப்புமே பண்ணலையே. டேய், எல்லா குற்றவாளியும் இதை தண்டா சொல்லுவான், எவனா குற்றவாளின்னு சொல்லுவான், நான் ஒரு தப்பும் பண்ணலையே, நான் சும்மா தானே இருந்தேன். கூட்டம் போட்டது தாவேக்கா, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸ், பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அதைத்தான் கேட்கிறோம், பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸ், இதுல ஏன் ரோல் என்ன அப்படின்னும் போது அதுவும் ரோல் என்னன்றது அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க. வானைனா உன்னை விசாரிக்கணும், நீ தான் கரூருக்கு கதாநாயகன் கேள்விப்பட்டோம், வாப்பான்றாங்க. ஓ பேசு, நீ ஏன் பதற? ஒரு மாநில அமைச்சர் ரகுபதி எதுக்கு பதறாரு? செந்தில் பாலாஜியை பழி வாங்குவதற்காக சிபிஐ அழைக்குதுன்னு ஏன் சொல்றாரு? அப்போ முடிவாய் போச்சா? சிபிஐ இவரை உள்ள அனுப்ப போறாங்க இந்த கேஸ்லன்னு முதல்ல விட்டு போட்டுறீங்களா பழி வாங்குறதுக்காகன்னு சொல்லுங்க. இது எல்லாமே பார்த்துன்னு ஒன்னொன்னா நடக்கிறதெல்லாம் பாருங்க. இதுக்கெல்லாம் அஞ்சி பவரோ இதுக்கெல்லாம் இதெல்லாம் யோசிக்கிற அளவில் அவர் கிடையாதுங்க. அவரு வெற்றி பெற போகிறார், மக்கள் அவருக்கு வாக்களிக்க போறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இப்ப லேட்டஸ்டா கருத்து கணிப்பெல்லாம் பாருங்க, தமிழக வெற்றி கழகம் தான் முன்னணியில் இருக்குதுன்னு கருத்து கணிப்பு சொல்லுது. தத்தான் திமுக பயப்படுது, இதைத்தான் திமுக பயப்படுது. தாவேகா ஃபர்ஸ்ட், திமுக 2வது, ஏடிஎம்கே 3வது. இதுதான் கருத்து கணிப்பு செய்தி. இப்போ ஒரு நியூஸ் தாவேகா கொடுத்துடுச்சு, என்டிஏவோடு உறவு இல்லை, இது வதந்தி, முடிஞ்சு போச்சு. இந்த வதந்தியை பரப்புறது யாரு? திமுக. அவங்க தான் இந்த வதந்தியை பரப்புறாங்க. எத்தனையோ வதந்திகளை பரப்புறாங்க. ஏன்னா நாட்டுல மக்களை எந்த விஷயத்தை பத்தி பேசாதீங்க, எந்த செய்தியை பேசாதீங்க. 565 வாக்குறுதி நான் கொடுத்தேன் பார், அதுல 3/4 வாக்குறுதியை நான் நிறைவேற்றல பாரு, அதை பத்தி சிந்திக்காதீங்க. நீங்க இந்த என்டிஏ கூட்டணிக்கு விஜய் போவாரா வருவாரா இதை பத்தியே பேசிக்கிட்டு இருங்க. இது மடை மாற்றுகிற வேலை, மடை மாற்றுகிற வேலை. நாங்க என்ன கேட்கிறோம்? தேர்தல் அறிவிச்சாச்சு, உன் ஆட்சிக்கு அதிகாரம் முடிஞ்சு போச்சு. இப்ப திமுக சர்க்கார் காப்பந்து சர்க்கார், நீ ஒரு காப்பந்து முதலமைச்சர், நீ ஒரு காப்பந்து முதலமைச்சர், உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பிரதான கொள்கையா பிரதான கோரிக்கையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்வோம், அந்த சூட்சமும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னீங்களே, நீட்டை ரத்து பண்ணீங்களா? இதைத்தான் கேட்கிறோம். ஏன்னா இது முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும், இது உச்ச நீதிமன்றத்தில் இது இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், நீட்டு ரத்து செய்ய முடியாதுன்னு தெரியும். இதை ராஜாவே பேசியிருக்கிறார், இதை ரத்து செய்ய முடியாதுன்னு ஒரு இடத்துல ராஜாவே பேசியிருக்கிறார். சரிங்களா? அப்போ முடியாது ஒன்ன முடியும்னு சொல்லி இந்த மக்களை முட்டாளாக்கி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த மமதில திமிர்ல இருக்கிறீங்களே, நீட்டை ரத்து செஞ்சீங்களா? உங்க பேச்சை நம்பி கிட்டத்தட்ட 20-21 குழந்தைங்க தற்கொலை செஞ்சுக்கினாங்களே, அந்த குழந்தைகளுடைய உயிருக்கும் அவங்க பெற்றோருக்கும் இந்த நீங்கள் சொல்லுகிற பதில் என்ன? இதை தான் கேட்கிறோம். இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கியில வாங்கின நகை கடனை தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்தீங்கல்ல, மாதம் கரண்ட் பில் எடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, பெட்ரோலுக்கு 5 ரூபாய் குறைப்போம், டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்போம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இடைநிலை ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளத்தை கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, தற்காலிக பணியாளர்களை செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இதெல்லாம் செஞ்சீங்களா அப்படின்னு தானே கேட்கிறோம். இப்ப மக்கள் கேட்கணும்ல, இத்தனை வாக்குறுதியில கொடுத்தீங்களே, இதெல்லாம் எங்க? இதெல்லாம் முக்கியமான வாக்குறுதியா இல்லையா? தூய்மை பணியாளர் போராடுறானு, கொரோனா காலத்துல கஷ்டப்பட்டான, ஒருத்தன் கை கொடுக்க முடியலையே கொரோனாவில், அந்த நேரத்துல அவன் இறங்கி அந்த தூய்மை பணியாளர் அவனை அன்னைக்கு ஒரு கடவுளா பார்த்தமே. அந்த தூய்மை பணியாளர் நம்ம கழட்டி போடுற மாஸ்க் உள்பட, நம்ம துப்பி சளி போட்ட அந்த துணி உள்பட எல்லாத்தையும் அல்லனான நம்ம சொந்த பந்தங்களை கை கொடுத்துக்கலையே, அந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்தியா? குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுத்தியா? அவங்க சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தியா?
நான் காலையில டிஃபன் கொடுக்குறேன், மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி மடை மாற்றுனியே. புளுத்து போன சாப்பாடும் புளிச்சு போன டிஃபனும் புழுத்து போயிருக்குது, புழு இருக்குது பொங்கல், அவங்க கொட்டுற வீடியோலாம் நீ பார்க்கலையா? இல்ல பார்த்துட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? அந்த தூய்மை பணியாளர்களுடைய கஷ்டம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? எதை சொல்லி அவங்களை ஏமாத்த போற? இன்னும் அவங்க எல்லாம் உங்களை நம்புவாங்களா? சொல்லு. நீ சம்பள உயர்வு ஊதிய உயர்வு கொடுத்தா அவன் குடும்பத்தோட உட்காந்து சந்தோஷமா சாப்பிட போறான் பிரியாணி. நீ என்ன சாப்பாடு போடுறது அவனுக்கு? நீ சொல்லு. சாம்பார் சோறும் ஏதோ ஒரு சாப்பாடு கலரி அது பூசி போய் நீ எதுக்கு போடுறது? அவன் ஊதிய உயர்வுன்னு கேட்கறான், அதை கொடுத்தியா அந்த தூய்மை பணியாளர்களுக்கு? எத்தனை பேர் ரோட்ல இறங்கி போராடினால, செவிலியர் போராடினால, ஆசிரியர் பெருமக்கள் போராடினாங்கல்ல, அரசு ஊழியர்கள் போராடினாங்கல்ல, எல்லாரும் தானே போராடின. நாட்டில் எதையுமே செய்யல. பதில் சொல்லுங்க. அதை தான் கேட்கிறோம். சும்மா இந்த மடை மாற்றுகிற வேலையை, இந்த ஏமாத்துகிற பித்தலாட்ட வேலை வேண்டாம். நாங்கள் சொன்னதையும் செய்தோம், சொல்லாததையும் செய்தோம். முதலமைச்சர் சொல்றாரு, நீ சொன்னதை செஞ்சியோ செய்யலையோ, செய்யல, சொன்னதை செய்யல. இப்ப நான் இத்தனை பட்டியல் போட்டல, இன்னும் இன்னைக்கெல்லாம் பட்டியல் போடுவேன். இவருடைய 565 வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கெல்லாம் பட்டியல் போட முடியும். சரியா? நேரம் இல்லை. நீ சொன்னதை செய்யல, ஆனா சொல்லாததெல்லாம் செஞ்ச. எங்க பார்த்தாலும் சாராயம், கள்ளச்சாராயம், மரணங்கள், கஞ்சா, போதைப் பொருள், புளிப்பு மிட்டாய்ன்றான், பவுடர்ன்றான், பேப்பரை நக்கரன்றான், நாடு சீரழிஞ்சு சின்னாபின்னமா இருக்குது. இதெல்லாம் நீ சொல்லாதது. 2.5 வயது குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்காது. ஒரு 2.5 வயசு குழந்தைய கிருஷ்ணகிரியில நாசப்படுத்துறான்ல, வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய கொல்றான்ல, இதெல்லாம் இவர் சொல்லாதது. ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. சார், பெண் பிள்ளைகள் வெளியே போகிறது பாதுகாப்பு இல்லைங்க. ஒரு அச்சத்துடனே பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த நாடு அந்த அளவுக்கு மோசமாய் போயிருக்குது. இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் மக்கள். யாருக்கு பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த ஆட்சியில யாருக்கு பாதுகாப்பு இருக்குது? இன்னைக்கு காலையில நினைக்கிறேன் சேலத்துல ஒரு 66 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை பண்றதுக்கு இப்ப நாட்டுல வயசானவங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லாத போயிடுச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப பலகீனமா இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப பலகீனமா இருக்கிறாங்க. இதை செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 26 வயசு பையன், 28 வயசு பையன், ஒரு பாட்டி வயசு இருக்கிறவங்க கிட்ட, ஒரு அம்மா வயசு இருக்கிறவங்க கிட்ட. ஏன்? அந்த போதை 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 அவன் மூளையை மங்கடிச்சு, அவன் மூளை மழுங்கி போச்சு. அவன் எந்த போதை யூஸ் பண்றானே தெரியல. நாசமா போச்சு நாடு. அதைத்தானே நம்ம கேட்கிறோம். இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. ஒரு நிர்பயா, இந்தியாவின் தலைநகரான டெல்லியில 24 வயதான ஒரு நிர்பயா என்கிற ஒரு மாணவிய ஓடும் பேருந்துல பாலியல் பலாத்கார கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய கொன்னு போட்டாங்க. இந்தியா முழுதும் பற்றி எரிஞ்சது. இந்தியா முழுதும் பற்றி எரிஞ்சது. அந்த 4 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. நிர்பயா வழக்குன்னு ஒரு வழக்கே வந்தது. ஒரு நிர்பயாக்காக நாடே பத்தி எரிஞ்சத. அவன் பானிபூரி துன்றவன், அவன் சப்பாத்தி துன்றவன் சொன்னிய, அவன் நாடு போற கிளறி எழுந்தான ஒரு நிர்பயாக்காக நீதி கேட்டு ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டு மண்ணில ஒவ்வொரு நிர்பயாக்கள் உருவாகி கொண்டு இருக்கிறார்களே. இந்த தமிழ்நாட்டு மக்கள் போராடுறாங்களா? அவங்களுடைய கோபத்தை காட்டுவாங்க. வருகிற தேர்தல் காட்டுவாங்க. இவங்க தேர்தல் மூலமா அவங்களுடைய முடிவை சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு மாணவிக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் வன்கொடுமை. ஒரு கோவை விமான நிலையம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல, அந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை. கிருஷ்ணகிரியில ஒரு 17 வயசு பொண்ணு இயற்கை உபாதையை கழிக்க போன ஒரு பொண்ணு வீட்டுக்கு வரலங்க. பேரண்ட்ஸ் போய் என்னடா போன குழந்தை வரல, தேடி பார்த்தா காணும்னு சொல்லிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புகார் கொடுத்தா, இது பெண் சம்பந்தப்பட்ட விஷயம், நீ போய் மகளிர் காவல் நிலையத்துக்கு போகணும் சொல்றிய, அந்த போலீசார் மேல இன்னும் நடவடிக்கை. ஒரு 17 வயசு பொண்ணு காணோம், நாடு நாசமா போய்கிறது, இன்னும் பிரச்சனை நடந்துன்னு இருக்குது. ஒரு போலீஸ் இவ்வளவு சர்வ சாதாரணமா பதில் சொல்ற, போய் மகளிர் காவல் நிலையத்துக்கு போகணும். அங்க போனா எங்க போச்சோ, எவனை லவ் பண்ணுதோ, இதெல்லாம் பேச்சா? தாமதப்படுத்தி உடனே வயர்லெஸ்ல சொல்லி தேடணுமா இல்லையா? தாமதப்படுத்தி போறீங்க. மறுநாள் காலையில அந்த குழந்தை துண்டு துண்டா வெட்டப்பட்டு சடலமா கிடக்குது. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சடலமா கிடக்குது. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க சடலம் இருந்த இடத்துல நாங்க தேடி பார்த்தோம், அங்கெல்லாம் அப்ப சடலம் இல்லை அப்படின்னா, ஒண்ணு நீ சரியா தேடல, இல்ல நீ தேடின இடத்துல அவன் சடலத்துல கொண்டு வந்து போட்டிருக்கிறான். அப்ப எந்த அளவுல போலீஸ் இருக்குது? ஒரு கொலை செஞ்சவன அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சு அதை வெட்டி ரொம்ப கேஷுவலா கொண்டு வந்து அந்த இடத்துல விட்டுட்டு போவாத, ஐயோ தேடி நிற்கிறாங்க, பாவம் உடம்பாவது கிடைக்கட்டும் அப்படின்னு கொண்டு வந்து போடுறாங்க. எங்க போய்கிட்டு இருக்குது நாடு?
கனிமொழி போய் சொல்றாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வரல, மறுநாள் போய் சொல்றாங்க. மக்கள் ஓட விடுறாங்க கனிமொழியை. இதுதான் தமிழ்நாடு முழுவதும் திமுக வேட்பாளர்களுக்கு இந்த நிலை தான் ஏற்பட போகுது. மக்கள் அவங்கள வந்து ஓட விரட்டுவாங்க வேட்பாளர்கள். கனிமொழி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல, அது எப்படி வரல? கரூர் சம்பவம் நடந்து 41 பேர் உடம்ப ராத்திரி ஆரம்பிச்சு பொழுது விடியறதுக்காட்டும் போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடிஞ்ச தமிழ்நாடு அரசால அந்த கிருஷ்ணகிரியில ஒரே ஒரு அந்த 17 வயசு பொண்ணுக்கு உடனே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்க கையில கிடைக்கலையா? யாரை ஏமாத்துறீங்க? யாருக்கு பாதுகாப்பு இருக்குது சொல்லுங்க. கோவையில ஒரு பெட்டாலியன் படை ஒரு எஸ்பி ரேஞ்சில் இருக்கிறார், கமாண்டோ ரேஞ்சில். அங்க வேலை செய்யற ஒரு 46 வயசு 45 வயசு ஒரு பெண் காவலர் பாலியல் வன்கொடுமை கொடுத்திருக்கிறாரு. ஒரு காவல்துறை அதிகாரி எஸ்பி ரேஞ்சில் இருக்கிறவர் நிறைய பெண் போலீஸுக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை கொடுத்திருக்கிறாரு, பாலியல் தொல்லைகள் கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு ஒரு பெண் எஸ்ஐ உடந்தையா இருக்கிறார் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு கேவலம்! பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இருக்குதா? கனிமொழி கலந்துக்கிற கூட்டத்தில் பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இருந்ததா? ராயப்பேட்டையில் ஒரு போலீஸ்காரர் ஒரு பெண் வீட்டுக்குள்ளேயே போய் பாலியல் தொல்லை கொடுக்கிறாரு, ஒரு வீட்டுக்குள்ளே போந்துட்டாரு. யாருக்காவது பாதுகாப்பு இருக்குதா? திருவண்ணாமலைக்கு ஒரு தாயும் ஒரு மகளும் வராங்க, தாயின் கண் முன்னாலேயே அவங்க பெத்த மகளை 2 போலீஸ்காரங்க கற்பழிக்கிறாங்க. நாடு எங்க போய்க்கினுக்குது? இதையெல்லாம் மக்கள் இந்த தேர்தலில் கேட்க தேவையா? அவங்களுடைய கோபத்தை காட்ட தேவையா? சொல்லுங்க. யாருக்குமே பாதுகாப்பு இல்லையாங்க. ஒன்னும் இல்ல, ஓசூர்ல செக் போஸ்ட், இந்த பான் பராக்கு இந்த மாதிரி பொருள் எல்லாம் எடுத்துக்கணும் ஒரு கார் வேகமா வருது, நாடுதான் நாசமா போகுது. அந்த போலீஸ்காருக்கு அந்த ஏடிஆர் அது தெரியாத பெரிய சிங்கம் போட சூர்யா நினைப்பு வருது, போய் துரசிங்கம் மாதிரி நடுவில் நின்று அந்த காரை மடக்கிருக்கிறார். அவன் அவரை காரோட வச்சு தூக்கிட்டான். அந்த கார் முன்னாடி அந்த பேனட், அது அந்த கால் ஒடிஞ்சு போச்சு. அவருக்கு பேனட்ல தொங்கிக்கின்னு 4 கிலோமீட்டர் போறாருங்க. மீதி போலீஸ் எல்லாம் ஏட்டியா ஏட்டியா நீ பூட்டியான்னு பின்னாடியே ஓடுறான். மீதி போலீஸ் ஏட்டியா ஏட்டியான்னு கத்திக்கிட்டு டே இறக்கி விடுறான். இவரு கத்துறாரு, டே தெரியாத காரை படிக்கிட்டா இறக்கி விட்டுறா பாவி, உனக்கு புண்ணியமா போவோம். இவர் கத்துறாரு. அந்த போட்டோவை பார்த்தாலே அப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் போய் பப்ளிக் அந்த காரை மடக்கி இருக்கிறாங்க. சார் இறங்கி கால் ஒடிஞ்சு போச்சு, ஏட்டையா தொங்கிட்டு போகுது, உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னு? என் பொண்டாட்டி புள்ளிகளா என் கண்ணுக்கு தெரிஞ்சதுடா. யூனிஃபார்ம் போட்டு வெளியே வரதுக்கு பயமா இருக்குது, காரோட வச்சு தூக்குறான். அவர் நினைச்சு பாருங்க, பாவம் 4 கிலோமீட்டர் முன்னாடி பயணம் பண்ணிக்கிறாருங்க, சாவை தொட்டுட்டு ரிட்டர்ன் வந்திருக்கிறாரு. யோசிக்கவே முடியல. இதுதாங்க இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை நாட்டில் நிலவுது. புரியுதுங்களா? இந்த நிலைமை மாறணும்ன்ற நான் புரியுதுங்களா? இந்த நிலைமை மாறணும். யாருக்குமே ஒரு அச்சம் என்பதோ ஒரு பயம்ன்றதோ கிடையாது. யாருக்குமே ஒரு பயம் இல்லை, யாருக்குமே அச்சம் இல்லை. போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை, லாரி வச்சு அடிக்கிறான், கார் வச்சு அடிக்கிறான். பெண் போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்புறம் எப்படி இவங்க மீண்டும் 2.0 சொல்லுங்க. ஸ்டாலின் நிலைமையை பார்த்தீங்களா? 2 சின்ன பசங்க ரீல்ஸ் போட்டு அவங்கள வச்சு நீங்க அந்த ரீல்ஸ் போடுறீங்களே. 18 வயது ஆகாத பசங்க கையில செல்போனை கொடுக்க கூடாதுன்னு நாடு முழுவதும் விவாதம் நடந்துருக்குது. ஆந்திராவிலையும் பேசுறாங்க, அதை பத்தி சட்டம் கொண்டு வரணும். கர்நாடகாவிலையும் பேசுறாங்க, 18 வயசுக்குள்ள செல்போன் கொண்டு வரக்கூடாது. அந்த போன்ல அவங்க எல்லாம் பல விஷயங்களை பார்க்கறதால தான் ரொம்ப சீக்கிரம் கெட்டு போறாங்க, நாடு நாசமா போகுது அப்படின்னு எல்லாமே சிந்திக்கிறாங்க. பசங்க வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சில பசங்க மனநிலையா பாதிக்கப்பட்டு எப்பவுமே அந்த போன் பார்க்குற மாதிரிலாம் ஆகுறாங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறோம். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க என்கரேஜ் பண்ணலாமா? சின்ன குழந்தை ரீல்ஸ் போடுறாங்க, போட்டோம், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் நிறைய இருக்கட்டும். அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கின்னு நீங்க வந்து எப்படி படிச்சீங்க, நல்லா படிக்கிறீங்களா, என்ன செய்யறீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கின்னு அந்த பசங்க போனை தூக்கி போட்டுக்கின்னு இப்படி பிடிக்கிறாங்க. ஸ்டாலின் இப்படி குனிஞ்சு போனை பார்க்குறாரு. இவர் தான் நம்ம சிஎம். யார் இன்ட்ரோடியூஸ் பண்றது பாரு, இவர் தான் நம்ம சிஎம். ஒரு நம்மால ஏதோ சொல்ல போறாரு, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, பாவம். அவரை போய் கேட்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்னா இவ்வளோ இறங்கி என்னங்க நீங்க இதை வந்து பண்றீங்களே, இதை செய்யறீங்களே, இதை பார்த்து எத்தனை பேரண்ட்ஸ், எத்தனை குழந்தைகள் நம்ம இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் அப்ப நிறைய போட்டா முதலமைச்சரே நம்மளை கூப்பிட்டு பாராட்டுவாங்க, பேசுவாங்கன்னு அவங்க மனசுல இது புகுந்து இது அவங்கள உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துற மாதிரி ஆகாதா? இந்த ரீல்ஸ் முகத்தால தானே அந்த திருவள்ளூர்ல அந்த ஓடுற ரயில் இருந்து ஒரு வடநாட்டு வாலிபனை இறக்கி துண்டு துண்டா அவனை கட்ட வெட்டி அதை எவ்வளவு ரீல்ஸ் எடுத்து போட்டாங்க. இந்தியாவிலே இந்த ரீல்ஸ் முகத்தால உயிரிழப்புகள் அதிகமா இருக்கிறது தமிழ்நாடு மாநிலம் தான் ஒரு முதலமைச்சருக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும். எத்தனை ரீல்ஸ் ரயில்ல போட்டு மேல வச்சுக்கிறான், மெத்த மேல இருந்து கீழே வந்து செத்து போட்டான், கடல்ல போய் நின்று கடல்ல மாட்டிக்கினா, எத்தனை பாக்குறோம். எப்படி நீங்க ஒரு சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு இதை வந்து நீங்க உற்சாகப்படுத்துறீங்க? எல்லாம் தரமா இருக்குதா? அவங்க எல்லாம் சொல்ற அளவுல இருக்குதா நாடு? நான் கேட்கிறேன்,
திருவள்ளூர்ல சாப்பிட உக்காந்து அந்த குழந்தை தலைமையில் அந்த பள்ளி கட்டடம் ஊங்குது இல்ல செவுர், ஆமா அது முதலமைச்சருக்கு தெரியாதா? 7ஆம் வகுப்பு படிக்கிற அந்த மாணவன் செத்து போனானே, அது முதலமைச்சருக்கு தெரியாதா? அரசு கட்டடம்லாம் பள்ளி கட்டடங்கள்லாம் பாதுகாப்பா இருக்குதா? ஒரு ஆண்டுக்கு 40,000 45,000 கோடி ஒதுக்குறீங்க. எதுக்கு? கல்வித்துறைக்கு மட்டும் 40,000 கோடின்னு வச்சா கூட 5 வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி. 2 லட்சம் கோடியை கல்வித்துறைக்கு ஒதுக்குனீங்களே, எந்த அளவுக்கு கல்வி நீங்க டெவலப் பண்ணிருக்கிறீங்க? அரசு பள்ளிக்கூடங்களை எத்தனை லட்சம் மாணவர்கள் அதிகமா அரசு பள்ளியில சேர்ந்திருக்கிறாங்க? இந்த ஆண்டு அரசு பள்ளியில மாணவர்கள் எண்ணிக்கை கூடுச்சா குறைஞ்சுதா? எத்தனை லட்சம் குறைஞ்சதுனாவது ஒரு முதலமைச்சருக்கு தெரியுமா? வழக்கத்தை விட இந்த ஆண்டு குறைஞ்சிடுச்சுன்னு. எத்தனை லட்சம் அரசு மாணவர்கள் +2 எக்ஸாம் எழுத வரல தெரியுமா? எத்தனை லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் 10th எக்ஸாம் எழுத வரல ஒரு முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல கழிவற வசதி இல்லை? அரசு பள்ளிக்கூடங்கள்ல பெண் பிள்ளைகள் படிக்கிற அரசு பள்ளியில கழிவறைக்கு கதவே இல்லை, பள்ளி கட்டடமே சரியா இல்லாத எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து படிக்கிறான்? இதெல்லாம் எங்க முதலமைச்சருக்கு தெரியுமா? 2 லட்சம் கோடி எங்க போகுது? இதுக்கெல்லாம் தீர்வு செய்கிற நாள் தான் வருகிற 23ஆம் தேதி. இது ஜனநாயகத்துக்கான போர், ஆதிக்க சக்திகளுக்கு எதிரான போர், அராஜகவாதிகளுக்கு எதிரான யுத்தம், இந்த அநீதி பிழைத்தவர்களும் அக்கிரம் செய்பவர்களுக்கு எதிராக நடக்கிற களம். இந்த களத்துல மக்கள் தீர்மானிக்கிற நாள் தான் வருகிற ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி. புரியுதுங்களா? அதுல யார் வெற்றி பெறுவார்? இதுல என்ன சந்தேகம்? விஜய் தான் வெற்றி பெற போகிறார். தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியை பிடிக்க போகுது. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்லைன்னா எதுக்கு விஜய் பின்னாடி ஓடி நிற்கிறீங்க எல்லாரும்? விஜய் பார்த்து உங்களுக்கு எதுக்கு பயம்? சொல்லுங்க, எதுக்கு விஜய் பின்னாடி ஓடுறீங்க? விஜய் நின்றால் லைவ், நடந்தால் லைவ், விஜய் தும்புனா லைவ், இருமுனா செய்தி. சொல்லுங்க, சென்னையில இருந்து விஜய் வேலூர் போறாருன்னா பின்னாடியே கேமரா பிடிச்சிங்க எல்லா டிவிலும் லைவ். எதுக்கு? மக்கள் பார்க்கறான் விஜய் செய்தியை, மக்கள் கேட்கறான் விஜய் செய்தியை. ஸ்டாலினுக்கு லைவ் போடுங்களேன். சென்னையில இருந்து அவர் வேலூர் போறாரு, கடலூர் போறாரு, போற லைவ் பார்க்கலாம். அது எவ்வளவு பேர் உட்காந்து பார்க்கறான்னு பாரு. சொல்லுங்க. மக்களுக்கான தலைவர், ஒரு மக்கள் தலைவர் போதும். திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டது போதும். இவர்கள் ஆட்சியில் மக்கள் மாண்டது போதும். நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேண்டும், ஒரு மாற்றம் வேண்டும். திமுக கொள்ளடிக்கிறான், நாட்டை நாசப்படுத்துறான், பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி கொள்ளடிக்கிறான். அதிமுக ஓட்டு போடுறீங்க, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரான், கொள்ளடிக்கிறான், கொலை பண்றான், பல லட்சம் கோடி திருடுறான், திமுக ஓட்டு போடுறீங்க. கடந்த 60 வருஷமா தமிழ்நாட்டில் இதுதான் நடக்குது. அப்போ இவ்வளவு கோடி கொள்ளடித்து இத்தனை கோடி சொத்து சேர்த்து வைத்திருக்கிற, மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடித்திருக்கிற, இந்த நாட்டை நாசப்படுத்தி வைத்திருக்கிற, இத்தனை அராஜகங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிற இவர்களுக்கு இந்த மக்கள் கொடுக்கிற தண்டனை வெறும் 5 ஆண்டுகள் தானா? சின்ன சின்ன குற்றங்களுக்கெல்லாம் 7 வருஷம் 10 வருஷம் 14 வருஷம் கொடுக்குறீங்க. ஒரு நாட்டின் வளத்தையே கொள்ளையடிக்கிறான், கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறான், மணல் வளத்தை கொள்ளையடிக்கிறான், மலைகளை வெட்டி கொள்ளையடிக்கிறான், மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறான், கொலைகளும் கொள்ளைகளும் சர்வ சாதாரணமா நடக்குது. சொல்லுங்க, இவங்களுக்கு 5 ஆண்டுகள் தான் தண்டனையா? அப்போ இவனுக்குள்ள ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுறான். ஒண்ணு நீ இருப்ப, இல்ல நான் இருப்பேன். அப்போ 5 வருஷம் நீ இருக்கும்போது என்ன பார்த்துக்கோ, நான் இருக்கும்போது உன்னை பார்த்துக்கிறேன். இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இவங்க ஆட்சியில் இருக்கும்போது கான்ட்ராக்ட் பூரா இவங்களுக்கு விட்டு கொடுக்குறாங்க, இவங்க ஆட்சியில் இருக்கும்போது கான்ட்ராக்ட் பூரா இவங்களுக்கு விட்டு கொடுக்குறாங்க. இப்படியே தானே நாடு போய்கிட்டு. இது ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்தை விஜய் தருவார், அந்த மாற்றத்தை விஜய் சேருவார். நான் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர் கிடையாது, நான் விஜய் கட்சியில் உறுப்பினர் கிடையாது, நான் விஜய் கட்சியில் சேரவில்லை. புரியுதா? நான் ஒரு அரசியல் விமர்சகரா பேசுறேன். சரி, விஜய் தப்பு செய்ய மாட்டாரா? விஜய் தவறு செய்தால் மாத்துங்க, அடுத்த 5 வருஷம் பொறுத்து. அப்ப மாத்தும் போது மீண்டும் இந்த திருடன் கிட்ட வந்துடாதீங்க, 4வது ஒரு நல்லவனை தேடி போங்க. இதுதான் சார் அண்ணனும் சொல்லிட்டு இருக்காரு, சீமான் அவர்களும் இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு தடவை எனக்கு கொடுத்து பாருங்க, நான் தப்பு பண்ணேன். சீமான் ஒரு பிரிவினைவாதி. ஒன்னு புரிஞ்சுக்குங்க, சீமான் ஒரு பிரிவினைவாதி. சீமானை கொண்டு வந்து நீங்க இந்த ஆட்டத்தில் சேர்க்கக்கூடாது, சரிங்களா? அவர் ஒரு பிரிவினைவாதி, அவர் சரியே இல்லாத ஒரு ஆள். ஆட்சி அதிகாரம்லாம் நம்ம யோசிக்கவே கூடாது சீமான் மாதிரி ஒரு கேரக்டர் கிட்ட, புரியுதுங்களா? அவர் திரட்டை திரட்டிக்கிட்டு அவர் இருந்துகிட்டோம். அவர் எதுக்கு தனியா நிற்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும்.
ஒவ்வொரு தேர்தலையும் அவருக்கு பல கோடி ரூபாய் அவருக்கு கைமாறுது. அவர் அதுக்காக தனியா நிக்கிறார் களத்துல. சரிங்களா? இப்போ அவருக்கு கொடுத்திருக்கிற ரோலு நீ விஜய திட்டணும். அதுக்காக திமுக ஒரு பெருந்தொகையை கொடுத்துருக்குது. புரியுதுங்களா? ஒரு பெருந்தொகையை கொடுத்துருக்குது. நாம் தமிழர்லாம் களத்திலே கிடையாது. அவங்கள பத்தி பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டியதும் கிடையாது. அதுக்கு தான் அவங்க பேசி பேசி விஜயை பேசி பேசி பார்த்தாங்க. சீமான் பேசி பேசி பார்த்தார். நோ ரியாக்ட். யாரும் கண்டுக்கல. இப்போ அந்த 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 பையன் ஒருத்தர் இருக்கிறானே, சாட்டை துறைமுருகன், அவனை வச்சு பேச வைக்கிறாங்க. அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நாங்கள்லாம் கொடி பிடிச்சப்போ அவன்லாம் எங்கிறது இருப்பானே தெரியாது. சரியா? அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு தெரியும். சீமான் ஒரு பிரிவினைவாதி. நான் தெளிவாக சொல்கிறேன், ஒரு பிரிவினைவாதி. அது சரி வராது, நாட்டுக்கு சரி வராது. புரியுதா? நம்ம இந்தியான்ற நாட்டில் இருக்கிறோம், தமிழ்நாடுங்கிற மாநிலத்தில் வாழ்ந்துங்க இருக்கிறோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த இந்திய கூட்டணிக்குள்ளே போயிடுவான்னு சொல்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இல்லை யாரு கூடயும் நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை கிடையாது, தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க. தனியாக இந்த தேர்தலை வந்து, ஏன்னா இங்கிட்ட பார்த்தோன்னா ஒரு 28 கட்சி வந்து கூட்டணியில் இருக்காங்க. இங்கே வந்து பிஜேபி, பாமக, அதிமுகன்ற ஒரு கூட்டணியில் இருக்கான்றப்போ தனியாக இந்த தேர்தலை வந்து எப்படி வந்து சமாளிப்பாங்க சார்? இது அம்மா எப்படி சமாளிச்சாங்க? அதை தாண்டி இப்போ வர கருத்து கணிப்பும் பார்க்கலாம். அம்மா வந்து எப்படி சமாளிச்சாங்க சொல்லுங்க. புரட்சித் தலைவர் அம்மா 234 தொகுதியில் தனியாக நின்று தானே ஜெயிச்சாங்க. நட்சத்திரங்கள் எவ்வளோ இருக்கலாம்? விடிவெளி ஒன்று தான், நிலா ஒன்று தான். சரிங்களா? நீங்க சும்மா இதெல்லாம் வந்து கூட்டணியில திமுக இருக்கிற கூட்டணியில நான் மிகப்பெரிய கட்சியா? பேச்சு எப்படி வருது அப்படின்னா, இவர் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு கொடுக்கறோம்னு சொல்லியுமே ஒரு கட்சி கூட இவரை நம்பி வரவே இல்லை. நல்லது சார், நல்லது செய்யறோம்னு சொல்றோம், வாங்க நல்லது செய்வோன்றோம். நாங்க தலைக்கு தான் குதிப்போம், நாங்கள் தலைக்குப்புறதான் குதிப்போம்னா நாங்க என்ன பண்ண முடியும்? இல்லப்பா நீ எங்களை காப்பாத்துற, நாங்க இந்த இந்த சாக்கடையில தான் உருளுவோம்னா உருளு, நாங்க என்ன பண்ண முடியும்? அவர் என்ன பண்ணுவாரு? ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன், வாங்க ஒருத்தர் தவறு செய்தா ஒருத்தர் கேட்டுக்குவோம், நான் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன், நீ அமைச்சராரு, உனக்கும் அமைச்சர் கொடுக்குறேன், தவறு செய்தா பயம் இருக்கும், கூட்டணி மந்திரி சபை பயம் இருக்கும், அச்சம் இருக்கும், நம்ம ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி கொடுப்போம் வாங்கன்றோம். இல்லை தம்பி நீங்க சீட்டு கொடுப்பீங்க, நோட்டு கொடுக்க மாட்டீங்க, இவங்க நோட்டு கொடுப்பாங்க. இது கல்லாப்பேட்டி கூட்டணி. போன தேர்தலையே ஒரு கம்யூனிஸ்டுக்கு 25 கோடி, ஒரு கம்யூனிஸ்டுக்கு 20 கோடி கொடுத்தாங்க. அப்போ விடுதலை சிறுத்தைக்கு எவ்வளோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, காங்கிரஸுக்கு ஒரு தொகையை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட பல ஆயிரம் கோடி கொள்ளை அடிச்சு வச்சிருக்காங்க. விஜய் தனி விமானத்துல போறாருங்க, மக்கள் வரி பணத்துல போல, கொள்ளையடிச்ச பணத்துல போல, உழைத்து சம்பாதித்துல காசுல போறார். தான் சம்பாதிச்ச பணத்தை வச்சு கட்சி நடத்துறார், திரள் நிதி திரட்டல. விஜய் நிதியை கேட்டா அவர்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டை வாரி கொட்டுவான். புரியுதுங்களா? அவர் கேட்கலையா? அவர் சம்பாதிச்சு வச்சு அவருடைய சொந்த பணத்தை செலவழிக்கிறார். சரிங்களா? இவனுங்களுக்கு பணம் தேவை, சீட்டு மட்டும் இல்லை, நோட்டு தேவை. அப்போ நான் கேட்கறேன், திமுக கூட்டணியில் எந்த கட்சிக்கு நிறைய ஓட்டு இருக்குது? திமுக ஓட்டு இருக்குது. காங்கிரஸ் ரொம்ப பலமா இருக்குதா? இல்ல. கம்யூனிஸ்ட் பலமா இருக்குதா? கம்யூனிஸ்ட் எங்கன்னா தெரியுதா? இல்ல. போன முறை கொடுத்த 6 சீட்டே இந்த முறை இல்லைன்னுட்டாங்க. அவங்க நிலைமை ஐயோ பாவமா இருக்குது. இந்த முறை 4 தான்றாங்க ஒரு கம்யூனிஸ்டுக்கு, ஒரு கம்யூனிஸ்டுக்கு 5 தான்றாங்க, மொத்தம் 9ன்றாங்க. போன முறை 12 கொடுத்தாங்க, 2 பேருக்கு சேர்த்து 3 குறைச்சிடுச்சுன்றாங்க. ஏன்னா நம்ம பிஜேபி வீழ்த்தணும். திருமாவளவனை கம்மி பண்ணீங்க, ஏன்னா நம்ம பிஜேபி வீழ்த்தணும். மக்கள் நீதி மையத்தை கம்மி பண்ணீங்க, ஏன்னா நம்ம பிஜேபி வீழ்த்தணும். ஏங்க எங்களெல்லாம் கம்மி பண்ணுன்றீங்களா? ஏன் திமுக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கல? நீங்க கம்மி, நம்ம பிஜேபி வீழ்த்துவோம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. பெரிய மனப்பான்மை. புரியுதுங்களா? அடிமையா அங்க இந்த கட்சிகள்லாம் இருக்குது. நம்ம எதுக்கு அவங்கள பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும்? புரியுதுங்களா? ஏடிஎம்கே கூட்டணி களத்திலே இல்லை. இதை தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருக்கிறேன். கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் செல்வாக்கு வரல. மக்கள் அவரை வந்து ஒரு முதலமைச்சர் அளவுக்கு ஏத்துக்கல. புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மாவும் வளர்த்த அந்த கட்சி இவர்கிட்ட பாழா போயிடுச்சு. இவர் எல்லாரையும் வந்து தான் தான்ற ஆணவத்திலையும் திமுறிலையும் எல்லாரையும் அவர் வெளியே அனுப்பிட்டார். போறவனெல்லாம் இவன் துரோகி அவன் துரோகின்றார். இவர் தான் நம்பர் 1 இருக்கிறார் அந்த இடத்துல. சரிங்களா? இவர் தான் நம்பர் 1 இருந்து அந்த கட்சிக்கு துரோகம் இழைக்கிறார். சரியா? அது போயிடுச்சு. எப்படி வந்து ஒரு கட்சி கூட்டத்துல இருந்து பெரியாருடைய படத்தை அகற்றுறியோ, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. பெரியார் படத்தை அகற்றுவதோட இந்த கூட்டணியை வேண்டான்னு சொல்லி இருந்தீங்கன்னா நான் உன்னை ஒத்துக்கிறேன். பெரியார் படத்தையே நீ ஒரு மாநாட்டில இருந்து எடுத்துட்டியே, ஏன்னா பிஜேபிக்கு பெரியார பிடிக்கலையா, அதை கழட்டினாதான் நாங்க வருவோம்னு சொல்றாங்க, எங்க எஜமானர்கள் சொல்லிட்டாங்க, அதுக்காக நான் எடுத்துறேன்னு பெரியார் படத்தை நீ எடுத்துட்ட. சிபிஐ வழக்கில் கூப்பிடுறான் விஜய, பெரியார் சட்டையை போட்டுக்கிட்டு போறாரு. அப்போ நீங்க பாருங்க, இதுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க.
கருப்பு சட்டையை போட்டுக்கின்னு போறாரு. புரியுது? அப்ப மக்கள் யாரை நேசிப்பான், யாரை ஏத்துக்குவான்? புரியுதுங்களா? சும்மா இவன் கூட்டணி அவன் கூட்டணி. அதாவது கௌரவர்கள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர் தான். ஆனால் வெற்றி பெற்றது பஞ்ச பாண்டவர்கள் தான். புரியுதுங்களா? எவ்வளவு பேர் கூட இருக்கிறான்றது முக்கியம் கிடையாது, இவரோட மக்கள் இருக்கிறாங்க. அது ஊழக்கண்ணில் பார்த்தா தெரியாது. புரியுதுங்களா? ஞான கண்ணில் பார்க்கணும். கோடிக்கணக்கான மக்கள் இவர் பின்னால் அணிவகுத்து நிற்கிறான். அதுக்கு தான் இவன் பூரா ஆடி போயிருக்கிறான். சரியா? மக்களோட கூட்டணி வைத்திருக்கிறார், மக்கள் அவரோடு இருக்கிறாங்க. கட்டமைப்பு இல்லை, இது இல்லை, அது இல்லை. உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? மக்கள் விசில் சின்னத்தில் ஓட்டு போட போறான். விஜய் தேர்தலில் நிற்கிறா தெரியுது, விஜயுடைய சின்ன விசில் தெரியுது. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, அவன் பூரா வீட்டுல இருந்து புறப்பட போறான். நீ திமுக சில்ப கூடு, நீ அண்ணா திமுக, நீ எதனா பேசு, உனக்கு தான் சொல்லிட்டு போய் விசில்ல குத்த போறான். மக்கள் தானே ஓட்டு போட போறான், மக்கள் தானே ஓட்டு போட போறான். அப்புறம் என்டிஆர் கட்சி ஆரம்பிச்சு வரப்ப கட்டமைப்புகள்லாம் ரெடி பண்ணிக்கினா வந்தார். அவருக்கு மக்கள் ஆதரவு இருந்தது, வந்துட்டார். அரவிந்த் கெஜ்ரிவால் வரும்போது இதெல்லாம் செஞ்சுக்கினா வந்தார், டைமே கிடையாது. மக்கள் ஆதரவு இருந்தது, வந்துட்டார். அசாம்ல அசாம் கண பரிஷத் ஆரம்பிச்ச மகந்தா, டைம் கிடையாது, மக்கள் ஆதரவு இருந்து வந்துட்டார். விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருக்குது, வந்துட போறாரு. அவ்வளவுதானே. அதுக்கு இவங்களுக்கு என்ன கவலை? 234 தொகுதிக்கு வேட்பாளர் இருக்குதா, உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டார். நிக்க போறது யாரோ கிடையாதுங்க, விஜய். 234 தொகுதியில விஜய் தான் நிக்க போறார். விசில் சின்னதான் நிக்க போகுது, அவர் பார்த்துக்க போறார். அது இவங்கெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? களம் ரெடி ஆயிடுச்சு. விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிற அந்த நாளை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆவலா எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. கண்டிப்பாங்க சார். நம்ம மேற்கொண்டு அடுத்த ஒரு நேர்காணல்ல பல விஷயங்களை பற்றி பேசலாம். மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு